மாருதி நிறுவனத்தின் முதல் மின்சார காரான விட்ராவை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். குஜராத்தின் ஹன்சல்பூரில் உள்ள மாருதி தொழிற்சாலையில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த கார் ஜப்பான் உள்ளிட்ட 100 நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. மேலும் மின்சார வாகனங்களுக்கான லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி ஆலையையும் பிரதமர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் சுயசார்பு இலக்குக்கும் பசுமை போக்குவரத்துக்குமான முனைப்புக்கும் முக்கியமான நாள் என தெரிவித்தார். இந்தியாவில் அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகளுக்குள் சுமார் 70,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக சுசுகி நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்நிறுவன தலைவர் டோஷிஹிரோ சுசுகி, இந்தியாவின் நிலைத்தன்மை வாய்ந்த வளர்ச்சியை ஆதரிப்பதில் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். பீகாரில் ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டுள்ள நிலையில் அதில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் பங்கேற்றனர். நாளைய பேரணியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் யாத்திரையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா, யுபி முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். செப்டம்பர் 1ஆம் தேதி இப்பயணம் நிறைவடைகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. 27, 28 ஆகிய தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 29ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் 5ஆம் கட்ட விரிவாக்கத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் பங்கேற்றார். இதன் மூலம் கூடுதலாக 2429 பள்ளிகளைச் சேர்ந்த 3,00,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 30,992 பள்ளிகளில் 18,50,000 மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்திற்காக ஆண்டுதோறும் செலவிடப்படும் 600 கோடி ரூபாய் செலவு அல்ல என்றும் எதிர்காலத்திற்கான சமூக முதலீடு என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல மடங்கு லாபத்தை இந்த திட்டம் தரப்போவதாக குறிப்பிட்ட முதல்வர், குழந்தைகள் நன்றாக படித்து முன்னேறி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பணியாற்றுவதே திட்டத்தின் வெற்றி என்றும் கூறினார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை அருள விநாயகப் பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது தூய வழியில் தனது உளமார்ந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு 3100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று 675 பேருந்துகளும், 29ஆம் தேதி 405 பேருந்துகளும், 30ஆம் தேதி 380 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் 31ஆம் தேதி 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோல கோயம்பேட்டிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 200 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 24 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் உயர்ந்துள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதாரணமாக, சென்னையிலிருந்து மதுரைக்கு 1300 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல திருநெல்வேலிக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரையிலும், திருச்சிக்கு 800 முதல் 1250 ரூபாய் வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சென்னையில் நெரிசலை குறைக்கவும் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கவும் புதிய கொள்கையை அமல்படுத்தியுள்ள மாநகராட்சி நிர்வாகம், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் குறுகிய சாலைகளுக்கு அருகே சாலையோர வியாபாரிகள் வியாபாரம் செய்ய தடை விதித்துள்ளது. இந்த புதிய கொள்கையின்படி முக்கிய சாலைகள் பலவற்றிலும் கடைகள் போட தடை விதிக்கப்பட்டுள்ளது.
சென்னை அம்பத்தூரில் ஏரியில் தேங்கும் கழிவுநீரை கூவம் ஆற்றுக்கு கொண்டு செல்லும் வகையில் 110 கோடி ரூபாய் செலவில் மூடு கால்வாய் அமைக்கப்பட உள்ளது. அம்பத்தூர் ஏரியிலிருந்து கொரட்டூர் ஏரி வழியே ரெட்டேரிக்கு கழிவுநீர் செல்வதை தடுக்கவும் ஆக்கிரமிப்புகளை மீட்கவும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு சாத்தியமில்லை என கருதும் நீர்வளத்துறை அம்பத்தூர் ஏரியிலிருந்து 5 கிலோமீட்டர் மூடு கால்வாய் அமைக்க உள்ளது. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையின் மையப்பகுதியில் 4 வழி உயர்மட்ட சாலை அமைக்க நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் கோரியுள்ளது. சென்னையின் முக்கிய சாலையாக ஈசிஆர் சாலையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக புதிய உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. சுமார் 2100 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அமெரிக்க நிறுவனமான ஓபன் ஏஐ இந்தியாவின் கல்வித்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை மேம்படுத்த சென்னை ஐஐடிக்கு 4.5 கோடி ரூபாய் ஆய்வு நிதியை வழங்கியுள்ளது. இந்த நிதியானது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் கற்றல் திறன்கள் மீது சாட் ஜிபிடி ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆய்வு செய்ய பயன்படும். இந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 5 லட்சம் சாட் ஜிபிடி இலவச சந்தா உரிமைகளையும் வழங்குகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவரை தெருநாய் கடித்தது. உடனடியாக அவர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அன்பில்ராஜ் என்ற ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகே நடைபயிற்சி மேற்கொண்டபோது இச்சம்பவம் நடந்தது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட பங்களாவில் நீதிபதி தலைமையிலான குழு ஆய்வு செய்ய கோரும் மனுவை உதகை மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் நடைபெறும் இந்த வழக்கில் பங்களாவை ஆய்வு செய்ய வேண்டுமென வலியுறுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை இன்று விசாரித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்ததோடு வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு செய்ததாக மாணவிகள் வீடியோ வெளியிட்ட நிலையில் 5 ஆசிரியர்கள் தற்காலிக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள் 2 மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகள் வீடியோ வெளியிட்டது குறித்து காவல்துறை கல்வித்துறை சார்பில் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விவசாய ஆசிரியர் செல்வராஜ், இசை ஆசிரியர் செல்வராஜ், ஆசிரியை சுஜாதா, ஆசிரியர் கலைச்செல்வன் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசை விமர்சித்த கர்நாடக முதல்வருக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு விவரம் தெரியாமல் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 40 ஆண்டு காலம் போராடி பெற்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்துக்கு முறையாக தண்ணீர் வழங்காத கர்நாடக முதல்வர் தமிழக அரசை விமர்சிப்பது கண்டனத்துக்குரியது என்று தமிழக விவசாய சங்க மாநில பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் 8 வகையான மின்மினி பூச்சிகள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. வண்டலூரில் உள்ள மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் மின்மினி பூச்சிகளின் மரபணு பகுப்பாய்வு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வு பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நீர் மாசுபாட்டால் மின்மினி பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமையவுள்ள ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுகாக்களில் 5 இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது. அதன்படி பழங்குளம், தேவிப்பட்டினம், குப்பரம், களரி, மாணிக்கநேரி ஆகிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பின் காரணமாக கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தோடா மாவட்டத்தின் சில கிராமங்களில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் வீடுகள், சாலைகள், வாகனங்கள் உள்ளிட்டவற்றை அடித்துச் சென்றுள்ளன. முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கியிருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் தொடங்கியுள்ளன. ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தூய்மைப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 18ஆம் படி, நடைப்பந்தல், கொடிமரம், பிளைஓவர் பகுதிகளில் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன. பக்தர்களுக்கான உணவு, மருத்துவம், போக்குவரத்து, சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 3ஆம் தேதி சபரிமலை நடை திறக்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகள் நடக்க உள்ளன. ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரள மாநிலத்தில் கார்களை பயன்படுத்தி கோல வடிவம் ஏற்படுத்தப்பட்டது.
கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 306 கார்களை கொண்டு கோல வடிவம் ஏற்படுத்தப்பட்டது. MG கார் நிறுவனம் இந்த ஏற்பாட்டை மேற்கொண்டது. இது ஆசிய சாதனை புத்தகத்திலும் பதிவு செய்யப்பட்டது. ஆயிரத்து 1903 ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே நம்மிடம் புஷ்பக விமானம் இருந்தது என்று மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் கூறியிருக்கிறார். போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மாணவர்களிடையே பேசிய அவர், மகாபாரத காலத்தில் நவீன ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இந்தியாவிடம் இருந்தன என்று கூறியுள்ளார். தான் RSS பாடல் பாடியதால் யார் மனதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்க தயார் என்று கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தான் ஒரு உண்மையான காங்கிரஸ்காரன் என்றும் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை அவ்வாறே இருப்பேன் என்றும் அவர் உறுதிபட கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அண்மையில் DK சிவக்குமார் RSS பாடல் ஒன்றை பாடியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் கட்சி மாறுவாரா என்றும் கேள்விகள் எழுந்தது. இந்நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 படி 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் உடற்கல்வி பாடத்தை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அறிமுகப்படுத்தியுள்ளது. NCERT வெளியிட்டிருக்கும் கேல் யாத்ரா என்ற இந்த பாடத்திட்டத்தில் விளையாட்டு, தடகளம், டேபிள் டென்னிஸ், யோகா மற்றும் கைப்பந்து போன்ற பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களின் உடல் நலம் மற்றும் மன நலனை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக NCERT தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தினரும் அசாமில் வாழலாம் என்று முன்னாள் திட்டக்குழு உறுப்பினர் பேசிய கருத்து அம்மாநில அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான சயீதா அஹமத், உலகம் மிகப்பெரியது என்பதால் வங்கதேசத்தினரும் அசாமில் வாழலாம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கடும் எதிர்வினையாற்றியுள்ளார். அதில் சயீதா ஹமீதின் கருத்து ஜின்னாவின் கனவு என்று விமர்சித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள வந்தாரா வனவிலங்கு மீட்பு மையத்தில் நடந்ததாக கூறப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விசாரிக்க முன்னாள் நீதிபதி J. செல்லமேஸ்வர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. இந்த குழு இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து யானைகள் உள்ளிட்ட விலங்குகள் இறக்குமதி, பண மோசடி, வனவிலங்கு கடத்தல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், விலங்கு இறப்புகள், பராமரிப்பு தரம் ஆகியவற்றின் மீறல்கள் குறித்த புகார்களை ஆய்வு செய்யும். சமூக ஊடகங்களை ஒழுங்குமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை விமர்சிக்கும் வகையில் பேசியிருந்த விவகாரத்தில் பிரபல நகைச்சுவை நடிகர்களான சமை ரெய்னா, ஆதித்யா குப்தா மற்றும் சாகர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மூவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க கோரி வீடியோ வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்திய மருத்துவமனைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் நோய் தொற்றுகளின் விகிதம் மிக அதிகமாக உள்ளதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன்படி ஒவ்வொரு 1000 நாட்களுக்கும் சுமார் 9 நோய் தொற்றுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக பிறந்த பச்சிளம் குழந்தைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இந்த விகிதம் மிக அதிகமாக உள்ளது. இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சேவை புரிந்த MiG-21 போர் விமானங்கள் விரைவில் விடைபெறுகின்றன. இதனை முன்னிட்டு ராஜஸ்தான் பினோன் விமானப்படை தளத்தில் விமானப்படை தளபதி AP சிங் MiG-21 ரக விமானத்தில் கடைசியாக ஒருமுறை பயணம் மேற்கொண்டார். இந்த விமானங்களுக்கு வரும் செப்டம்பர் மாதம் சண்டிகரில் பிரியாவிடை அளிக்கப்படுகிறது. இந்த MiG-21 போர் விமானம் இந்தியாவின் முதல் சூப்பர்சானிக் போர் விமானமாகும். செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள GST கவுன்சிலின் அடுத்த கூட்டத்தில் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனைத்து உணவு மற்றும் ஜவுளி பொருட்களையும் 5% GST வரம்பிற்குள் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சிமெண்ட் மீதான வரி 28%இலிருந்து 18% குறைக்கப்பட உள்ளது. நிறுவனங்களை இணைப்பது மற்றும் கையகப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு வங்கிகள் கடன் வழங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று பாரத ஸ்டேட் வங்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவில் வங்கிகள் இணைப்பு மற்றும் கையகப்படுத்துதலுக்கு கடன் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் நிறுவனங்கள் கடன் பெற வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் அல்லது பத்திரங்களை சார்ந்துள்ளன. எனவே விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கிக்கு SBI தலைவர் செல்வா சீனிவாசலு கோரிக்கை விடுத்துள்ளார். சில்லறை பணவீக்க புள்ளி விவரங்களை மேலும் துல்லியமாக கணக்கிட ஆன்லைன் வணிக தளங்களான அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களிடம் விலை விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. 12 நகரங்களில் ஆன்லைன் நிறுவனங்களிடம் விலை பட்டியலை சேகரிக்க உள்ளதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்திய பொருட்களுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆனால் இதுபோன்ற வரி நெருக்கடிகளுக்கு அடிபணியாமல் அதனை எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்தியா அதிகரித்துக் கொள்ளும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். அமெரிக்கா ஏற்கனவே 25% வரி விதித்துள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. சீனாவுடன் நட்புறவை அமெரிக்கா விரும்புவதாகவும் அதே சமயம் அதை அழிப்பதற்கான வாய்ப்புகளும் தங்களிடம் இருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தான் விரும்பவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே முங்குடனான சந்திப்பின் போது டிரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். அமெரிக்காவின் வணிக நெருக்கடிகளுக்கு சீனா பணியாத நிலையில் அதன் மீதான நடவடிக்கைகளை அறிவித்த டிரம்ப் அதை செயல்படுத்துவதை தொடர்ந்து தள்ளி வைத்து வருகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வலது கையில் காயம் அல்லது சிராய்ப்பு உள்ள புகைப்படங்கள் மீண்டும் வெளியாகி பேசுபொருளானது. சமீப காலமாக இதுபோன்ற புகைப்படங்கள் பலமுறை வெளியாகி அவரது உடல்நலம் குறித்த விவாதங்களை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இது நாள்பட்ட சிரை கோளாறு என்ற நோய் காரணமாகவும் ஆஸ்பிரின் மருந்து பயன்பாடு காரணமாகவும் இந்த காயங்கள் ஏற்படுவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் புழுதி புயல் ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பினால் கவுண்டி பகுதியில் கட்டடங்களை மறைக்கும் அளவிற்கு புழுதி புயல் நகர்ந்து வந்ததன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. எதிரே வரும் வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு புழுதி புயல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொரோனா பெருந்தொற்று ஏற்படுத்திய பாதிப்புகளில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத சீனா அதுபோல இன்னும் ஒரு கொடூரம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக உள்ளது. வெளிநாடுகளில் இருந்து தொற்று நோய் வந்துவிடக் கூடாது என்பதற்காக விமான நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் எல்லைகளிலும் கடுமையான மருத்துவ பரிசோதனைகளை அந்நாடு மேற்கொண்டுள்ளது. நியூட்ரினோ துகள்களை கண்டறிவதற்கான உலகின் மிகப்பெரிய ஆய்வகம் சீனாவில் செயல்படத் தொடங்கியது. 10 ஆண்டு உழைப்பில் தெற்கு சீனாவின் ஜியாங்மன் நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகம் நியூட்ரினோ ஆய்வை மிக துல்லியமாக மேற்கொள்வதற்காக உலகில் அமைக்கப்பட்ட முதல் மையம் என்று கூறப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் உணவு மற்றும் மருந்துகள் கிடைக்காமல் பக்கவாத நோய்கள் வேகமாக பரவி வருகின்றன. ஜூன் மாதத்திலிருந்து மட்டும் சுமார் 85 பேருக்கு கில்லன் பார் சிண்ட்ரோம் என்ற நோய் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் பெரும்பாலான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அழிக்கப்பட்டு நீர் மாசுபட்டதால் இந்த பாக்டீரியா பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. செக் குடியரசில் தொடங்கப்பட்டுள்ள ஒரு அருங்காட்சியகம் அனைவரின் கவனத்தையும் பெரிதும் ஈர்த்துள்ளது. எத்தியோப்பியாவின் தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து 60 நாட்களுக்கு கடனாக பெறப்பட்ட 30 லட்சம் ஆண்டுகள் பழமையான மனித மூதாதையரின் படிமங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அரிய படிமங்கள் மனித பரிமாண வளர்ச்சி குறித்த முக்கியமான சான்றுகளை வழங்குகின்றன. ஐரோப்பாவில் முதல் முறையாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரிகளை பார்க்க ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். பிரான்ஸ் நாட்டிற்கான அமெரிக்க தூதர் சார்லஸ் குஷ்னருக்கு அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு பிரான்சிற்கான அமெரிக்க தூதர் சார்லஸ் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் பிரான்சில் அதிகரித்து வரும் யூத எதிர்ப்பு வன்முறைகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சார்லஸின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் நியூகாசல் அணிக்கு எதிரான ஆட்டத்தின் முடிவில் லிவர்பூல் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. நியூகாசல் அணியின் அந்தோனி கோர்டோன் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டதால் 10 வீரர்களுடன் விளையாடிய நியூகாசல் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பின்தங்கியிருந்தது. தொடர்ந்து குய்மரேஸ் மற்றும் ஒசுலா ஆகியோரின் கோல்களால் ஆட்டத்தை 2-2 என சமன் செய்தது. ஆட்டத்தின் இறுதியில் மாற்று வீரராக களமிறங்கி மோகோ கோல் அடித்து லிவர்பூல் அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். பல மணி நேரம் ஷார்ட்ஸ் வீடியோக்களை பார்ப்பது மூளைக்கு மிகவும் கேடு விளைவிக்கும் என்று சீனாவின் டியான்ஜின் நார்மல் யூனிவர்சிட்டி கண்டறிந்துள்ளது. இதுபோன்ற வீடியோக்களை பார்க்கும்போது அதிகமாக டோபமைன் சுரப்பதால் போதைக்கு அடிமையாவதற்கு இணையான ஒரு நிலையை உருவாக்குவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் செய்யும் வேலையில் கவனம் குறைவது, ஞாபக சக்தி பிரச்சினை போன்ற பல பாதிப்புகளை உண்டாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தஜிகிஸ்தானில் நடைபெறும் காஃபா கோப்பை கால்பந்து போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. 23 பேர் கொண்ட அணியை பயிற்சியாளர் காலித் ஜமல் அறிவித்தார். இந்த தொடரில் நட்சத்திர வீரர் சுனில் சேத்ரிக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. அனுபவ கோல் கீப்பர் குர்பிரீத் சிங் சந்து மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார். காஃபா நேஷனல்ஸ் கப் போட்டியில் இந்திய அணி தஜிகிஸ்தான், நடப்பு சாம்பியன் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளோடு மோதுகிறது. வரும் 29ஆம் தேதி இந்த போட்டிகள் தொடங்குகின்றன. உடல்நலம் குன்றி நலம் பெற்றுள்ள மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அடுத்த மாதம் மீண்டும் பணிக்கு திரும்புவார் என்று சக சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு இந்த தகவலை பதிலாக அளித்துள்ளார். மோகன்லால் அண்மையில் உடல்நலம் குன்றிய மம்முட்டி அனைவரின் வேண்டுதல் மற்றும் அன்பினால் நலம் பெற்று திரும்பியதாக லாலேட்டன் தெரிவித்தார். தற்போது இருவரும் இணைந்து பணியாற்றும் படத்தின் டப்பிங் பணிகளில் மம்முட்டி அடுத்த மாதம் இணைவார் என்றும் லாலேட்டன் குறிப்பிட்டார்.